அரங்கர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மகான் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடிக்கு சிவராஜ யோகி பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் அருளிய விளக்க உரையினை இப்போது நாம் காண இருக்கின்றோம். மகான் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியின் தலைப்பு ஒப்புரவு ஒழுகு என்ற தலைப்பிற்கு ஐயா அவர்களின் அற்புதமானதொரு உரை. ஒப்புரவு என்பது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்றும், கற்றவர் கல்லாதவர் என்றும், பணக்காரன் ஏழை என்றும், இவர் இந்த மதத்தை சார்ந்தவர் என்றும், இவர் இந்த சமயத்தை சார்ந்தவர் என்றும், இவர் இந்த இனத்தை சார்ந்தவர் என்றும், இந்த மொழியை பேசுபவர் என்றும், இவர் இந்த நாட்டை சார்ந்தவர் என்றும், இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர் என்றும், உலகில் உள்ள பல்வேறு வகையான பாகுபாடுகளின்றி இனம், மொழி, மதம், சாதி, தகுதி வேறுபாடுகளை களைந்து அனைவரையும் சமமாக எண்ணி அவர்களை ஒரு தாய் பிள்ளைகளாக மதித்து போற்றுதலாகும். ஒழுகுதல் என்பது உலக நடையை அறிந்து கடைபிடிப்பதை கூறுவதாகும். இங்கு ஒப்புரவின் தன்மையை உணர வேண்டி சில உதாரணங்களை கூறலாம். ஒரு கிராமத்தில் பல ஏக்கர் நிலமுடைய நிலச்சுவார்ந்தார் இருந்தார். அவரது வயலிற்கு அருகில் அவரது வயலின் அடுத்ததாக 1 ஏக்கர் நிலம் மட்டுமே வைத்திருந்த ஏழை விவசாயியும் இருந்தார். பயிரிடும் காலத்தில் ஏழை விவசாயி தனது வறுமையின் காரணமாக நிலச்சுவார்ந்தாரின் நிலத்தையும் சேர்த்து 10 அடிகள் அதிகமாக தனது நிலத்தின் எல்லையை தாண்டி உழவு செய்து பயிரிட்டார். அதை கண்ட அந்த பெருநிலக்கிழாரின் பண்ணையால் அந்நிலக்கிழாரிடம் சென்று, ஐயா, தங்கள் வயலை ஒட்டிய விவசாயி தங்கள் நிலத்தையும் சேர்த்து உழுது பயிரிடுகிறான், தாங்கள் தான் இச்செயலை கண்டிக்க வேண்டும் என கூறி முறையிடுகிறார். அதை கேட்ட நிலக்கிழார், அடடா, அவனை நான் தான் உழவு செய்யும் பொழுது நிலத்தை சேர்த்து உழவு செய்து கொள்ளச் சொன்னேன், நான் ஏற்கனவே அவனை இச்செயலுக்கு அனுமதித்து விட்டேன் என பெருந்தன்மையோடு கூறி அப்பண்ணையாளை சமாதானப்படுத்தி அனுப்பிவிடுகிறார். இப்படி தனது உடைமையை கவர்ந்த போதும் கவர்ந்தவனையும் மதித்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு வகை ஒப்புரவு அறிவாகும். ஒரு தொழிற்சாலையில் அநேகம் பேர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அத்தொழிற்சாலையில் திறமையானவர்கள் பலரும் திறமையற்ற தொழிலாளிகள் சிலரும் இருந்தனர். அப்படி உள்ள திறமை குறைந்த தொழிலாளி ஒருவன் வறுமை உடையவனாகவும் குடும்பஸ்தனாகவும் இருந்தான். அவனுக்கு பல குழந்தைகள் இருந்தன. இதனால் அவன் மேலும் வறுமையில் கஷ்டப்பட்டான். அந்த தொழிற்சாலையின் முதலாளி திறமையானவர்களை மதித்து ஆதரித்து வந்தார். ஆயினும் திறமையற்ற அந்த வறுமையான நிலையில் உள்ள தொழிலாளியின் வறுமையை எண்ணி அவனது திறமையின்மையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது அவனது ஏழ்மையை மட்டுமே கணக்கில் கொண்டு அவனுக்கு தேவையான பொருளுதவி செய்து அவனையும் அவனது குடும்பத்தையும் ஆதரித்து வந்தார். இப்படி ஒருவரது தன்மையை, அவனது சூழ்நிலையை அறிந்து அவன் இயலாதவனாய் இருப்பினும் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு அவனையும் ஆதரிப்பது ஒரு வகை ஒப்புரவு அறிவாகும். அநேகம் பேர் கூட்டு வியாபாரம் செய்வது உண்டு. இருவர் சேர்ந்து நபர் ஒன்றிற்கு 10 லட்சம் வீதமாக 20 லட்சம் முதலீடு செய்து ஒரு வியாபாரத்தை கூட்டாக நடத்தி வந்தனர். அப்படி நடத்தும் காலத்து ஒருவர் திறமையாகவும் மற்றொருவர் திறமை குறைந்தும் செயல்பட்டார். திறமையானவரது செயல்களால் வியாபாரம் நல்லபடியாக நடந்தது. அந்த வியாபாரத்தில் திறமை குறைவானவர் திறமையானவரை பார்த்து, உனது திறமையினாலும் உழைப்பாலும் நல்ல வருவாய் கிடைத்துள்ளது, எனவே நமது ஒப்பந்தப்படி சம பங்கு என்று இல்லாமல் ஒரு 10% அதிகமாக உனது பங்கை எடுத்துக்கொள் என பெருந்தன்மையோடு தனது கூட்டு வியாபாரியிடம் சொல்லி பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார். இப்படி ஒருவனது உழைப்பை மதித்து அதற்கேற்றாற்போல் அவனை அரவணைப்பதும் ஒரு வகை ஒப்புரவு அறிவாகும். ஒரு செல்வந்தர் தனது மகனுக்கு திருமணம் செய்தார். அத்திருமண விழாவில் பல வசதியானவர்களும் செல்வந்தர்களும் அதிகாரிகளும் விருந்தினர்களாக கலந்து கொண்டு அத்திருமண விழாவில் உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். அப்பந்தியில் பசித்தாளாத ஏழை ஒருவன் வந்து சாப்பிட உட்கார்ந்தான். அதை கண்ட மண்டப காவலாளி அவனை பந்தியிலே இருந்து எழுப்பி அவனை அகற்ற முயன்றான். இதை கண்ட அத்திருமணம் நடத்தும் செல்வந்தர் அவ்விடத்திற்கு விரைந்து சென்று காவலாளியை பார்த்து, அவரை பந்தியில் இருந்து எழுப்பாதே, அவர் உணவு அருந்தட்டும், அவருக்கு திருமண அழைப்புதலை கொடுத்து விருந்திற்கு வருமாறு நான் தான் அழைத்திருந்தேன் என கூறி காவலாளியின் செய்கையை தடுத்து அந்த ஏழை பசியார உதவினார். இப்படி சூழ்நிலைக்கு ஏற்றார் போல பிறரை மதித்து ஏழைகளையும் பாதுகாத்து அவர்களுக்கு உதவி செய்வதும் ஒரு வகை ஒப்புரவு அறிவாகும். ஒரு செல்வந்தரது அண்டை வீட்டார் அகங்காரம் கொண்டவராக இருந்தார்கள். அந்த செல்வந்தர் மிகுந்த பண்பாளர், சிறந்த சிவபக்தர், அனைவரையும் மதித்து நடக்கக்கூடியவராகவும் தான தர்மங்கள் செய்பவராகவும் விளங்கினார். அதை கண்டு பொறுக்க முடியாத அண்டை வீட்டார் அவரது புகழை கெடுக்க நோக்கில் அடிக்கடி அவரிடம் சண்டையிடுவதும் தரக்குறைவான முறையிலும் நடந்தும் அடாது பல இடையூறுகளை செய்து வந்தார்கள்.
அண்டை வீட்டார் கடவுள் இல்லை என்றும் பாவ புண்ணியம் இல்லை என்றும் கூறிக்கொண்டு தான் செய்வதுதான் சரியென்றும் அகங்காரம் கொண்டும் யாருக்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் செல்வந்தர் நினைத்தால் அவனது செயல்களுக்காக அவனை கடுமையான முறையில் தண்டிக்க முடியும். எனினும் அவர் அவ்வாறு செய்யாமல் நமது வளர்ச்சியைக் கண்டு அவன் பொறாமைப்படுகிறான். பாவம், அவனது தீய குணங்களே அவனது முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது. ஏதோ அறியாமல் செய்கிறான், அதை பொறுத்து கொள்வோம் என எந்த எதிர்ப்பும் காட்டாமலும் அவனது செயல்களை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இடையூறு செய்யாமலும் அவனை தண்டிக்காமலும் இருந்தார். இப்படி தமக்கு அடாது செய்பவர்களது செயல்களை பொறுத்து கொண்டு அவனையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் ஒரு வகை ஒப்புரவு அறிவாகும். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நூணுந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தன்பிறர் செய்யினும் செய்யத்தகாத கொடியவற்றை தன் கண் பிறர் செய்தாராயினும் நூணுந்து அறநல்ல செய்யாமை நன்று. அவருக்கு அதனால் வரும் துன்பத்திற்கு நொந்துதான் அறநல்லாத செயல்களை செய்யாதிருத்தல் ஒருவனுக்கு நன்று என்றவாறு பரிமேலழகர் விளக்கம் சொல்கின்றார். துன்பத்திற்கு நோதலாவது உம்மை எரிவாய் நிறையத்து வீழ்வற்கொள் உம்மை சிறப்பும்மை. மணக்குடவர் உரையில் தகுதி இல்லாதவற்றை தனக்கு பிறர் செய்தாராயினும் அவற்றை தானும் செய்தால் அவருக்கு உளதாம் நோவுக்கு நொந்து அறமல்லாதவற்றை செய்யாமை நன்று என்றவாறு விளக்கம் அளிக்கின்றார். பருதியார் அவர்கள் தனக்கு புகழல்லாத காரியத்தை தனக்கு உண்டான செய்தாலும் செய்தவனை கோபித்தும் தன்மமல்லாத காரியம் செய்வான் அல்லன் என்றவாறு விளக்கம் அளிக்கின்றார். காளிங்கர் அவர்கள் தனது விளக்கத்தில் பொறையின் திறம் இதுவாகலால் செய்யப்படும் திறம்பாடலானவற்றை தன்னை குறித்து பிறர் செய்தாராகிலும் தான் அதற்கு எதிராக நெஞ்சம் நொந்து அறம் அல்லவனவற்றை செய்யாமை சால நன்று என்றவாறு விளக்கம் அளிக்கின்றார். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். இந்த குறளுக்கு பரிமேலழகர் தனது விளக்கத்தில் மிகுதியான் மிக்கவை செய்தாரை மனச்செருக்கால் தங்குன் தீயவற்றை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல், தாம் தம்முடைய பொறையான் வென்று விடுக என்றவாறு விளக்கம் அளிக்கின்றார். தாமும் அவர்கண் தீயவற்றை செய்து தோளாது பொறையான் அவரின் மேம்பட்டு வெல்க என்பதாம். இவை 4 பாட்டானும் பிறர் செய்தன பொறுத்தில் சொல்லப்பட்டது. மணக்குடவர் விளக்க உரையில் தமது செல்வ மிகுதியாலே மிகையானவற்றை செய்தவர்களை தாங்கள் தமது பொறையினாலே வென்று விடுக என்று விளக்கம் அளிக்கின்றார். பருதியார் அவர்கள் ஆங்காரத்தினாலே மிக செய்வார் பிழையை தமது பொறுமையினாலே வெள்கை அறிவு உடைமை என்றவாறு. காளிங்கர் அவர்கள் செய்யும் திறமொழிய நெறி கேட்டாலே மிகையான தீங்குகளை செய்தாரை வாது செய்தாற்போல தாமும் எதிர்மடைந்து செய்யாது தமக்கு தகுதியாகிய பொறையினால் வென்று விடுக என்றவாறு. தயை சிந்தை உடையவராக இருத்தல், பேதாபேதமின்றி அனைவரையும் சமமாக எண்ணுதல், விட்டு கொடுத்து வாழ்தல், பொறுத்து கொள்ளுதல், சமமாக எண்ணுதல், மன்னிக்கும் மனப்பான்மை, அனுசரித்தல் இக்குணங்களே ஒப்பறிவாளனுடைய பண்புகளாகும். இளம் பெண் ஒருத்திக்கு திருமணமாகி சந்தர்ப்பவசத்தால் அவளது கணவனானவன் திருமணமான ஒரு மாதத்திற்குள்ளாகவே இறந்து போக நேரிட்டது. இதை கண்ட அவளது தாய் தந்தையர் மகளின் துரதிருஷ்டத்தை நினைத்து நினைத்து மனம் புழுங்கி வருந்தலானார்கள். அவர்களுக்கு பழக்கமான உறவினர் ஒருவன் இதை கண்டு அந்த தாயிடம் இதை நினைத்து வருந்தாதே, உங்களது பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறி அந்த தாயை தேற்றி அந்த பெண்ணிற்கு மறுவாழ்வு தந்தான். இப்படி இளம் வயதிலேயே கணவனை இழந்த இளம் பெண்களுக்கு மறுவாழ்வளிப்பதும் ஒப்புரவு அறிவாகும். ஒரு பெண்ணிற்கு திருமணம் செய்து வைத்து அவளுக்கு தேவையான சீர்வரிசைகளோடு தனது மருமகன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் பெண்ணின் பெற்றோர்கள். மருமகனுக்கு மதுப்பழக்கம், சூதாடும் பழக்கம் போன்ற தீய பழக்க வழக்கங்கள் இருப்பது பெண்ணின் பெற்றோருக்கு தெரியாது. தனது பெண் சென்ற இடத்தில் நன்றாக வாழ்கிறாள் என எண்ணி நிம்மதியாக இருந்தனர். ஆனால் அவள் கணவனோ திருமணத்திற்கு பிறகு தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானதுடன் தகாத பெண்களிடம் தொடர்பு கொண்டும் இருந்தார். இதனால் தனது மனைவியின் நகைகளையும் உடைமைகளையும் பறித்து கொண்டு அவளை துன்புறுத்தி வந்தான். ஒரு சமயம் அவளை விரட்டியே விட்டான். இதனால் மனமுடைந்த அப்பெண் இனி வாழ்வதில் பிரயோஜனமில்லை என மனம் நொந்து தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்தோடு இரவிலே தற்கொலை செய்ய முயற்சித்தாள். இதை கண்ட பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவளை தடுத்து காப்பாற்றி தங்களது வீட்டிலே அவளுக்கு அடைக்கலம் தந்து அவளது பெற்றோர்களுக்கு நடந்த செய்தியை தெரிவித்தார்கள். செய்வதறிந்த பெற்றோர் மிகுந்த வருத்தத்துடன் தன் மகள் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என மனம் வருந்தி அவளை தங்களது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். மேலும் அவளது எதிர்காலம் குறித்து மனவேதனையுடன் வாழ்ந்து வந்தார்கள். இதை கண்டு அவர்களுக்கு பழக்கமான திருமணமாகாத வாலிபன் ஒருவன் அப்பெற்றோரை அணுகி அப்பெண்ணிற்கு நான் மறுவாழ்வு அளிக்கிறேன் என்று கூறி
பெருந்தன்மையோடு அப்பெண்ணை மறுமணம் செய்து கொண்டு அப்பெற்றோரின் துயரத்தை போக்கினான். இப்படி கணவனது கொடுமைகளால் வாழ்விழந்த பெண்களுக்கு மறுவாழ்வளிப்பதும் ஒப்புரவு அறிவாளன் செயலாகும். எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கென்றார். யாவரவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்த்தம் அடிக்கே அவள் புரிந்திடையின் சிந்தை மிக விழைந்தாளோ என்ற திருவருட்பா பாடலை கருத்துக்களை இவர் மனதிலே கொண்டு இயற்கை கடவுள் இவ்வுலகில் மென்மையும் அழகமுடைய உயிரினங்களையும் கொடுமையும் கொடூர நடத்தைகளை உடையதும் விகாரமான தோற்றங்களை உடைய உயிரினங்களையும் நறுமணமுள்ள மலர்களையும் துர்நாற்றமடிக்கும் மலர்களையும் பயன் தரக்கூடிய தாவரங்களையும் பயனே இல்லாத தாவரங்களையும் இன்னும் அநேக ஜீவராசிகளையும் தோற்றுவித்து அவைகளில் பல்வேறு பேதங்கள் இருந்தபோதும் இயற்கையானது அவ்வுயிரினங்களுக்கு நல்லவைகள் தீயவைகள் அழகானவை அழகில்லாதவை பயனுள்ளவை பயனற்றவை என பேதம் பார்க்காமல் அனைத்து உயிரினங்களையும் பேதமில்லாது சமமாகவே பாவித்து காத்து ரட்சிக்கிறது. எப்படி இயற்கையானது உலக உயிரினங்களிடையே பேதம் பார்க்காமல் சரி சமமாக பாவித்து அருள் செய்கிறதோ அதேபோல எந்த உயிர்களிடத்தும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் பயன் கருதாமல் எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல எண்ணி புறத்தே நடிக்காமல் அகத்துள்ளும் உண்மையான மனதுடன் யார் ஒருவன் கடைபிடிக்கின்றானோ அவனே ஒப்புரவு ஒழுகுபவன், அவனே உண்மையான ஆன்மீகவாதி, அவனே ஞானியும் ஆவான். அப்படிப்பட்ட சமநிலை உடைய அந்த ஞானிகளின் உள்ளத்தில்தான் இறைவன் இருக்கிறார். அத்தகு உயர்குணம் படைத்த ஞானிகளின் உபதேசங்கள் அஞ்ஞான இருளை அகற்றி மெய்ஞான அறிவை வளர்த்து ஜென்மத்தை கடைத்தேற்றும் வல்லமை பெற்றதாகும். அப்படிப்பட்ட ஞானிகளின் திருவடிக்கு தொண்டு செய்ய நான் விரும்புகிறேன் என மகான் ராமலிங்க சுவாமிகள் கூறுவதால் ஒப்புரவு ஒழுகுபவருடைய உயர்வினை சொல்லவும் வேண்டுமோ? நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம்தான் பற்றப்பற்ற தலைப்படுந்தானே. இங்கு மகான் திருமூலதேவர் தான் அடைந்த பேரின்பத்தை பேரின்ப நிலையின் தன்மையை தான் மட்டும் உணர்ந்தால் போதாது, அதை அனைவரும் அறிய வேண்டும் அடைய வேண்டுமென எண்ணி அதன் இரகசியத்தை எல்லோருக்கும் அறிவிக்கின்றார். அவரது ஒப்புருவின் தன்மையை என்னவென்பது துர்நாற்றமுடையதும் மும்மல குற்றத்திற்கு ஆட்பட்டு நரைத்திரை மூப்பிற்குள் அகப்பட்ட இந்த தேகம் நம்மை வஞ்சிக்கக்கூடியது. எனது ஆசான் நந்தீசன் கருணையால் அதற்கு ஒப்புரவாளன் கருணையால் இத்தேகத்தின் இரகசியத்தை அவர் எனக்கு உணர்த்தினார். துர்நாற்றமுடைய தேகத்தில்தான் எல்லாம் வல்ல இறைவனை அறியவும் அறிந்து இயற்கையை வென்று மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய வாய்ப்பும் உள்ளதென்பதை உணர்ந்து பெருதற்கரிய பெரும்பேற்றி அடைந்து ஒளிவுடமை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்றேன். அத்தகு பேரின்பு நிலையை நான் பெற்றது போலவே உலக மக்களே நீங்களும் பெற வேண்டும் என வேதமின்றி அனைவரையும் பொதுவாக எண்ணி கூறுகிறார். இது இரகசியமாக பாதுகாக்காமல் அனைவரையும் அழைக்கிறார். இப்படி ஒரு துறை இருக்கிறது. இது இயற்கையை வென்ற துறை, மரணத்தை வெல்லக்கூடிய துறை. இதை அறிந்து கொள்ள எல்லோரும் வாருங்கள் என அழைக்கிறார். இப்படிப்பட்ட மிக உயர்ந்த தமது ஒப்புரவு தன்மையினால் மகான் திருமூலதேவர் அனைவரையும் அழைக்கிறார். எல்லா ஞானிகளும் தாம் அடைந்த தாம் உணர்ந்த அந்த பேரின்பு நிலையை எல்லோரும் பெற வேண்டும் என்ற மிக உயர்ந்த ஒப்புரவு தன்மையினால் அந்த இரகசியங்களை மூடி வைக்காமல் பொதுவாக வைத்தனர். ஞானிகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாடல்கள் இயற்றி அவற்றின் மூலம் இவ்வுலக மக்களுக்கு இந்த இரகசியங்களை பொதுவில் வைத்து அனைவரும் அறியும்படி செய்தனர். இப்படி அனைவரையும் சமமாக எண்ணி எவ்வுயிரையும் பேதமில்லாது போற்றி காக்கும் ஞானிகளின் ஒப்புரவுத்தன்மையை என்னவென்று சொல்வது? ஒரு தூய்மையான ஒப்புரவாளன் என்று சொன்னால் அது ஞானிகளைத்தான் குறிக்கும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே பூங்கதி இல்லை நுஞ்சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டுமெனில் ஆன்மீகவாதிகளுக்கு ஒப்புரவு வேண்டும் என்கிறார் மகான் திருமூலர். ஆன்மீகவாதிகள் இந்த தெய்வம் உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஆன்மீகவாதிகள் இந்த இனத்தைச் சேர்ந்தவன் உயர்ந்தவன், அந்த இனத்தைச் சேர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இனப்பாகுபாடு பார்க்கக்கூடாது. இப்படி உயிர்களிடத்தும் மனிதரிடத்தும் பேதாபேதமின்றி எல்லோரையும் சமமாக எண்ணி ஒப்புரவோடு வாழ்ந்து கடைப்பிடித்தால் அவன் இந்த ஞானத்துறையில் முன்னேறலாம். அவ்வாறன்றி பேதாபேதம் பார்த்தால் அது அவனது உயிருக்கு ஆபத்தாக முடியும். இத்துறையில் அவனால் முன்னேற முடியாது. ஆகவே ஒருவன் ஞானத்துறையில் முன்னேற வேண்டுமெனில் அவனுக்கு ஒப்புரவுத்தன்மை மிக மிக அவசியமான ஒன்றாகும். உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும்.
என்கிறார் மகான் திருவள்ளுவர். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்று என் பராபரமே என்கிறார் தாயுமானவர். மகன் நந்தனாரோ தாமடைந்த பேரின்ப நிலையை மற்றவரும் அடைய வேண்டும் என்று மிக உயர்ந்த நோக்கத்தோடு எல்லோரும் வாருங்கள் சுகம் இருக்குது பாருங்கள், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் சுகம் இருக்குது பாருங்கள், நல்லோர் பணிந்திடம் தில்லையம்பல நாதன் பாதம் பணிந்து கொள்வோம் எல்லோரும் வாருங்கள், வாருங்கள் பரமானந்தம் இருக்குது பாருங்கள், சடமெடுத்த பின் ஏதுமே கண்டிலீர், விடமெடுத்துண்ட மேனியின் தேர்வர வடம் பிடித்திட வாருங்கள் தில்லையில், இடம் பிடித்து நாம் எல்லோரும் வாழலாம், வாருங்கள் பரமானந்தம் இருக்குது பாருங்கள். சொல்லடா தில்லை சிற்றம்பலம் என்று மெல்லடா வாயை சந்நிதி நேரவே, நிலடா இந்த மாயப்பிறவியை கொள்ளடா சிவலோகம் குடிப்புக, வாருங்கள் பரமானந்தம் இருக்குது பாருங்கள். சல்லடா நமதில்லற வாழ்க்கையை தள்ளடா நந்தன் சொல்லுறுதி என்று கொள்ளடா தில்லை அம்பலத்தாண்டவன் பல்லடா வென்று பாடி கூத்தாடிய வாருங்கள் பரமானந்தம் இருக்குது பாருங்கள் என கூறுவதன் மூலம் ஆன்மீகவாதிகளை அழைக்கிறார். ஒப்புரவின் தன்மையை எடுத்து கூறும் விதத்தில் மகான் திருவள்ளுவர் தமது திருக்குறளில் ஒப்புரவு அறிதல் என்ற ஒரு தனி அதிகாரத்தில் 10 குறள்கள் மூலம் ஒப்புரவின் தன்மையை, அதை அறிவதன் அவசியத்தையும் பலனையும் குறிப்பிடும் விதத்தில் அமைத்துள்ளார்கள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொள்ளோ உலகு. இந்த உலகத்தார் தமக்கு உதவும் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர்? மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு ஒப்புரவாளன் தன்னால் ஈன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருளெல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பெற. பிறருக்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல் நல்லவனாகிய வேறு அவர் அறப்பகுதிகளை தேவர் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒப்புரவை அறிந்து போற்றி பிறருக்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான், மற்றவன் செத்த பொருள் சேர்த்து கருதப்படுவான். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பி பேரறிவாளியின் செல்வம் ஓரார் நீர் உண்ணும் குளம் நீரால் நிறைந்தாற் போன்றது. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி. ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரப்பழங்களை பழுத்தாற் போன்றது. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண்படின். ஒப்புரவாகிய பெருந்தகமை உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழுகார் கடனறி காட்சியவர். ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தம் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வபலம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார். நயன் உடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும். ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அத்தொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. ஒப்புரவால் கேடு வருமென்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும். தயை சிந்தை உடையவனாக இருத்தல், பேதா பேதமின்றி அனைவரையும் சமமாக எண்ணுதல், விட்டு கொடுத்து வாழ்தல், பொறுத்து கொள்ளுதல், மன்னிக்கும் மனப்பான்மை, அனுசரித்தல் ஆகிய இக்குணங்களையெல்லாம் ஒப்புரிவாளனுடைய பண்புகளாகும். மனிதனாக பிறந்தவன் சமுதாய வாழ்விலும் உலகியல் வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் இக்குணங்களை கடைபிடித்தால் அவன் வாழ்க்கையில் மிகுந்த உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். இப்படி பல விதத்திலும் உயர்வான வாழ்வில் அளிக்கக்கூடிய ஒப்புரவு குணங்களை ஒருவன் போற்றி தம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதாலே மகான் அவ்வியார் அவர்கள் ஒப்புரவு ஒழுகு என கூறுவது மட்டுமல்லாமல் அனைவரது ஒப்புரவு தன்மைகளை தம் வாழ்வில் கடைபிடித்து ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் என்று அற்புதமான முறையில் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற கருத்தினை ஆழ நம் மனதிலே பதிக்கின்றார் சுவாமிகள் அவர்கள். மகான் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியின் ஓதுவது ஒழியேல் தலைப்பிற்கு நமது சுவாமிகள் அவர்கள் ஆற்றிய விளக்க உரை. மகான் ஔவையார் கற்க வேண்டியவற்றை கற்பதை நிறுத்தக்கூடாது என்கிறார். கல்வி கற்க வேண்டும், நூல்கள் கற்பதை எக்காலத்தும் நிறுத்தக்கூடாது என்கிறார். இங்கு கல்வி என கூறுவது 2 வகைப்படும். முதலாவதாக நமக்கு வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரமான உணவு, உடை, உறையுள், உலகை அனுசரித்து செல்லுதல் போன்ற இகலோக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்யும் கல்வி, அதாவது இகலோக கல்வி. மற்றொன்று அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பற்றி அறிதலும் அதை அடைவதற்கான முயற்சியையும் மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் பர வாழ்க்கைக்கான பரலோக கல்வியாகும்.
ஆத்திச்சூடியில் 8வது வரியில் ஐயமிட்டு உண் என்கிறார் ஔவையார். 9வது வரியில் ஒப்புரவு ஒழுகு என்கிறார். 10வது வரியில் ஓதுவது ஒழியேல் என்கிறார். ஏனெனில் ஐயமிட்டு உண், அதாவது பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றி பின் உண்ணச் சொல்கிறார். அடுத்து தன்னுடன் உள்ள உலகோரை அனுசரித்து நட என்கிறார். இவ்விரண்டு செயல்களையும் ஒருவன் கடைபிடிக்க வேண்டுமெனில் அதற்கு கல்வி அறிவு அவசியம் தேவை. எனவே அடுத்து ஓதுவது ஒழியேல் என்கிறார். உலகியல் வாழ்வில் ஒருவன் வாழ வேண்டுமெனில் அவனுக்கு கண்டிப்பாக ஏட்டுக்கல்வி அவசியமாகும். அப்படி கல்வி அறிவு இல்லாவிட்டால் அவனது வாழ்வில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பலவித இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பத்தினர் ஏழ்மையின் காரணமாகவும் வேலை பளுவின் காரணமாகவும் அவனை கல்வி கற்க அனுப்பவில்லை. அதனால் அவன் தனது கிராமத்திலேயே விவசாயம் செய்து வந்தான். ஒரு கட்டத்தில் விவசாயத்திற்காக பணம் வேண்டி மற்றொரு பணக்காரரிடம் 20,000 ரூபாய் கடன் வாங்கினான். கடன் வாங்கிய போது கடன் கொடுப்பவர் கடன் கொடுத்ததற்கு ரசீதாக கையொப்பம் வாங்கினார். இவனுக்கு படிக்க தெரியாததால் ரூபாய் 20,000 என்பதற்கு பதிலாக ரூபாய் 2 லட்சம் என எழுதி ஒரு பத்திரத்தில் கடன் கொடுத்ததற்கு ரசீதாக கையொப்பம் வாங்கினார். கடன் பெறும் அந்த ஏழை விவசாயிக்கு கல்வி அறிவு இல்லாததால் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை படித்து பார்க்க கூட முடியாமல் நம்பிக்கையின் பேரில் கைரேகை வைத்தான். ஒரு கட்டத்தில் கடன் தொகையை திருப்பி செலுத்தி பத்திரத்தை கேட்டபோது கடன் கொடுத்தவர் நீ கொடுத்த தொகை வட்டிக்கு கூட போதாது, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று பொய் சொன்னார். விவசாயி ஊர் பெரியவர்களை அழைத்து பிரச்சனையை சொன்னான். ஊர் பெரியவர்கள் விசாரித்து கடன் கொடுத்தவன் பத்திரத்தை வாங்கி பார்த்தார்கள். அவர்கள் அதில் ரூபாய் 2 லட்சம் வாங்கியுள்ளதற்கு கைரேகை வைத்திருப்பதை பார்த்து அந்த கைரேகை இவனது தானா என பார்த்து கடன் கொடுத்தவருக்கு சாதகமாக வைத்து தீர்ப்பு வழங்கினார்கள். அந்தோ பரிதாபம்! ஏழை விவசாயி தனது வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்த ஒரே நிலத்தையும் இழந்து விட்டான். அவன் கல்லாததால் வந்த கேடு இது. அவன் கல்லாத காரணத்தால் அவன் பாதிப்புக்குள்ளானதோடு மட்டுமல்லாமல் அவனை நம்பி வந்த குற்றத்திற்காக அவனது மனைவி குழந்தைகளையும் நடுத்தெருவிலே நிறுத்திவிட்டான். அவர்கள் பட்ட வேதனையை எப்படி கூறுவது? இன்னும் சில பேர் கல்வி கற்பதை தேவையில்லை என்று நினைத்து விட்டு விடுகிறார்கள். தனக்கு பண வசதி உள்ளது, ஒரு சாதாரண மனிதனிடம் நாம் போய் ஏன் கல்வி கற்க வேண்டும்? கல்வி கற்பது வேலைக்கு செல்வதற்குத்தானே, நமக்குள்ள வசதிக்கு படித்துத்தான் வேலைக்கு செல்ல வேண்டுமோ? நம்மிடம் உள்ள சொத்தே பல தலைமுறைக்கு போதும் என கூறி கல்வி கற்காமல் இருப்பார்கள். அப்படி இருப்பதாலும் கேடு வரும் என்பதை உணர வேண்டும். இரு நண்பர்கள் சேர்ந்து கூட்டாக வியாபாரம் ஆரம்பித்து அதை நல்ல முறையில் செய்து வந்தார்கள். இதில் ஒருவன் தேவையான பொருள் இருப்பதால் நமக்கு கல்வி எதற்கு, பிறரிடம் சென்று கீழ்ப்பணிந்து கல்வி கற்பதா என எண்ணி கற்காமல் விட்டுவிட்டார். மற்றொருவர் அவ்வாறு இல்லாமல் வாழ்க்கைக்கு கல்வி அவசியம் என உணர்ந்து கல்வி கற்று தேர்ந்தவர் ஆனார். இவர்கள் இருவரும் இணைந்து வியாபாரம் செய்யும் பொழுது கல்வி கற்றவரே வெளி விவகாரங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு கணக்குகளையும் கவனித்து வந்தார். நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்து வந்ததுடன் நல்ல முறையில் வியாபாரமும் செய்து வந்தார். இப்படி இருக்கும் காலத்தில் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் வெளியூர் சென்று வருவதற்காக வாகனமும் ஒரு நல்ல வீடும் கட்ட வேண்டும் என்று எண்ணி தனது முன்னோர்களது சொத்துக்களை கொண்டு வீடு கட்டியும் வாகனம் வாங்கியும் பயன்படுத்தி வரலானார். ஆனால் ஊரில் உள்ள சிலர் அவரது வளர்ச்சியை பொறுக்காமல் பொறாமையின் காரணமாக படிக்காத நண்பரிடம் சென்று உனது நண்பர் நீ கல்வி அறிவு அற்றவன் என்பதால் உன்னை ஏமாற்றி சொத்து சேர்க்கிறான், அதை நீ கண்டும் காணாமல் இருக்கிறாய், அவனுடன் சேராதே என இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பகையை வளர்த்து விட்டார்கள். இவரோ அவர்களது பேச்சை நம்பி நம்பிக்கையானவரும் தூய்மையானவருமான தனது நண்பரை நம்பாது நீ எனக்கு துரோகம் செய்கிறாய், என்னை ஏமாற்றுகிறாய், இங்கிருந்து போய்விடு என கோபமாக கூறியதோடு மட்டுமல்லாமல் அவரை சந்தேகித்து தனது பொருளை களவாடி விட்டதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அந்த நண்பரோ நாம் செய்த வியாபாரத்திற்குண்டான அனைத்து வரவு செலவுகளும் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது, தயவு செய்து அதை பரிசீலித்து பின்னர் குற்றம் சொல்லுங்கள், அதை விடுத்து வீண்பொழி சொல்லாதீர்கள் என்றார். கல்வி கற்காததால் அவர் காட்டிய கணக்குகளை பார்க்க முடியாமல் தனது பலகீனத்தை மறைத்துக் கொண்டு நீ படித்தவன், பொய்க்கணக்கு காண்பிக்கிறாய் என கூறி அவரை குற்றம் சாட்டியதோடு வியாபாரத்திலிருந்து விலகிவிடுமாறும் கூறிவிட்டார். அவரும் மனம் நொந்து தனியே வியாபாரம் செய்து வரலானார்.
போதிய கல்வி இல்லாததாலும் வியாபார அனுபவம் இன்மையாலும் கற்றவர் நட்பை இழந்ததாலும் கல்வி அறிவு பெற்றவர் செய்து வந்த வியாபாரத்தை அவரைப் போல தொடர்ந்து செய்ய முடியாமல் ஏராளமான நஷ்டத்தை சந்தித்ததோடு மேலும் கேளும் கடன் சுமை ஏறி தனது சொத்துக்களை எல்லாம் விற்று இறுதியில் ஏழ்மைக்கு ஆளாகி கைப்பொருளையும் இழந்துவிட்டார். எனவே கல்வி அவசியம். கற்க வேண்டியவற்றை கற்காமல் இருப்பதால் வரும் கேடுகளையும் உணர வேண்டும். இப்படி வாழ்விற்கு ஆதாரமாய் விளங்கும் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் உலகநாதர் தனது உலக நீதியில் முதற் பாடலாக அமைத்திருப்பது, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம், போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம், வாகாரும் குறவருடைய வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே என்று பாடுகின்றார். இந்த பாடலில் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என முதல் வரியில் கூறுவதன் மூலம் உணரலாம். மன்னராக விளங்கியவரும் ஞானியுமான அதிவீரராம பாண்டியரோ தனது வெற்றி வேட்கை என்னும் நூலில் கற்பதன் அவசியத்தை உணர்த்த வேண்டி கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என கூறி மனிதன் பிச்சை எடுத்துதான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தபோதும் கற்பதை மட்டும் நிறுத்தாமல் கற்க வேண்டும் என்கிறார். மகான் வள்ளுவப் பெருமான் கல்வியின் அவசியத்தையும் உணர்த்தும் பொருட்டு தனது திருக்குறளில் கல்வி என்ற அதிகாரத்தில் 10 குறள்கள் மூலம் விளக்குகிறார். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையவர் கல்லாதவர். கண்ணுடையவர் என்று உயர்வாக கூறப்படுகின்றவர் கற்றவரே, கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர். யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போலவே வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும். ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏனோ. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் ஒருவனுக்கு எழுபிறப்பிலும் உதவும் தன்மை உடையதாகும். கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வி தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. இப்படி பல்வேறு சான்றோர்களும் ஞானிகளும் கற்பதன் அவசியத்தை பலவாறாக வலியுறுத்தி கூறுகிறார்கள். கல்வி என்பதும் கற்பது என்பதும் 2 வகையாக கொள்ளலாம். ஒன்று இகவாழ்விற்கான இகலோக வாழ்வை பற்றிய கல்வி, மற்றொன்று ஆன்மாவையும் பரமான்மாவையும் பற்றியும் ஜீவான்மா பரமான்மா தொடர்பு போன்ற பரலோக வாழ்வு, அதாவது மரணமில்லா பெருவாழ்வை குறித்தும் கற்பதும் அறிவதுமாகிய பரலோக கல்வியாகும், அதாவது சாகா கல்வியாகும். உலகியல் கல்வி என்பது பொருளாதாரத்தை மையமாக கொண்டதும் உலகியல் நடைமுறைகளை கொண்டதுமான பொருள் முதல்வாதத்திலான கல்வியாகும். மரணமில்லா பெருவாழ்வை குறித்து கற்கும் கல்வியானது கருத்தை அடிப்படையாக கொண்ட கருத்து முதல்வாத கல்வியாகும். என்றும் அழிவில்லாதவரும் மரணத்தை வென்றவரும் ஞான தலைவனுமாகியவரும் ஞான பண்டிதர் என்றும் முதுபெரும் தலைவன் என்றும் முதல் ஞானி என்றும் சுப்பிரமணியர் என்றும் சொல்லப்படுகின்ற முதுபெரும் ஞானத் தலைவன் முருகப்பெருமானே சாகா கல்வியை தோற்றுவித்தவர். அவரே ஞானத்தை பற்றிய அறிவை முதலில் அறிந்து அதன் பின்னர் அகத்தியருக்கும் அவருக்கு பின் 9 கோடி ஞானிகளும் வழி வழியாக தோன்றியதற்கும் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கும் காரணமாயிருந்தது சாகா கல்வியாகும். சாகா கல்வி என்பது ஏட்டுக்கல்வி என்று, அது குரு பாரம்பரியமாக வாழையடி வாழையாக குரு முகாந்திரமாக சீடனுக்கு நேரிலும் அந்தரங்கத்திலும் சூட்சுமமாகவும் உணர்த்தப்பட்டு உணர்வால் உணரக்கூடிய அறிவாகும். இதை கற்க உண்மை குரு, அதாவது சத்குரு உதவி இல்லாமல் முடியாது. சத்குருவும் சொற்குருவும் சீடர்பால் கருணை கொண்டு உபதேசித்து அறியக்கூடிய கல்வியாகும். மரணத்தை வெல்லக்கூடிய கல்வியாகிய சாகா கல்வியை கற்பது எளிது. எப்படி? முதுபெரும் தலைவனும் சாகா கல்வியை தோற்றுவித்தவனுமாகிய ஞானப்பண்டிதன் திருவடியை பற்றினால் அவரால் கூறப்பட்ட அந்த கல்வியானது அவரது திருவடியை பற்றுபவருக்கு தானே வரும். திருவடியை பற்ற வேண்டும். எப்படி? ஆசான் திருவடியே வேதமாகவும், ஆசான் நாமமே மந்திரமாகவும், ஆசானே ஈசனாகும், ஆசானே தாய் தந்தை குரு தெய்வம் என அனைத்துமாக எண்ணி உள்ளம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவர்பால் அர்ப்பணித்து சரணாகதியாக அவர்பால் எவனொருவன் தன்னை அர்ப்பணித்து பணிந்து இடைவிடாது ஆசான் நாமத்தை பூஜித்தும் போற்றியும் வருகிறானோ அவனால் யாவருக்கும் மூவருக்கும் எட்டாத அந்த பேரின்ப நிலையிலுள்ள பெரும் பேற்றை அளிக்கக்கூடிய பொற்பாத மலர் கமலம் என கூறும் திருவடியை பற்றலாம். எவ்வளவுதான் ஞானக்கல்வியை பற்றி பல முறைகளிலும் சான்றோர் நூல்களையும் கூறி
இப்படி மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஒன்று உண்டு என்றும் அதை கற்பதே சாகா கல்வி என்பது என்றும் எடுத்து கூறினாலும் மனித சமுதாயத்தில் ஒரு சிலருக்கு எப்போதும் சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்படி ஒன்று உள்ளதா? ஞானம் என்பது உண்மையா? அது உண்டா இல்லையா? இறைவன் என்பது உண்மையா இல்லையா என்றும் அது இப்படி இது அப்படி என்று தன்னைத்தானே குழப்பிக்கொண்டும் வாழ்நாள் முழுவதும் வீணான ஆராய்ச்சிகள் செய்தும் வருவார்கள். ஏன் இப்படி இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அது அவர்கள் பல ஜென்மங்களில் செய்த பாவத்தின் காரணமாக ஞானத்தை பற்றி அறியக்கூடிய அறிவு இல்லாமலும் அப்படியே வாய்ப்பு கிடைத்தாலும் அதை சந்தேகிப்பதுமாக அவரையே பாழ்படுத்திவிடும். நன்னிலம் தாண்டவமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் இயற்றிய கைவல்ய நவநீதத்தில் ஒரு பாடலில் தடைகளே தெளிலஞ்ச நாணம் சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் அந்த மூன்றும் பல ஜன்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் அந்தக்கால் உயர்ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. தடைகள் ஏதெனில் அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜன்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் அந்தக்கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. ஒரு மனிதன் ஜென்மத்தை கடைத்தேற்ற தடைகளாய் இருப்பவை யாவையென்றால் அஞ்ஞானமும் சந்தேகமும் விபரீதங்களும் ஆகும். துன்பம் செய்யும் இந்த மூன்று தடைகளும் அனந்த ஜென்மங்களாய் கணக்கில் அடங்காத பிறவைகள் பழக்கத்தினால் அடிக்கடி வரும். அஞ்ஞானம் வருமாயில் மேலான ஞானம் மறைவிடும். இப்படி ஒரு மனிதனுக்கு முன்ஜென்ம பழக்கத்தினால் வரும் சந்தேகத்தை தக்க ஆசான் உதவியால் கேட்டு அறிந்து தெளிந்தி போக்கிக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் இத்துறையில் அணுவளவும் முன்னேற முடியாது. கற்க வேண்டிய அவசியமான இந்த ஞானக்கல்வியை ஒருவன் கற்றால் அக்கல்வி அவனது பல பிறவிகளுக்கு தொடர்ந்து வரும் என மகான் வள்ளுவர் கூறுகிறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்கிறார். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் ஒருவனுக்கு எழுபிறப்பிலும் உதவும் தன்மை உடையதாகும். மகான் திருமூலரோ ஞான கல்வியாகிய மரணமில்லா கல்வியை பற்றி அறியாதவர்களை மூடர் என கூறுகிறார். மேலும் அவர் தனது திருமந்திரத்தில் கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனென்று, கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம், கல்லாத மூடர் கருத்தறியாரே என்கிறார். மகான் அருணகிரிநாதர் சாகா கல்வியை ஒருவன் கற்பதோடு அதற்கு காரணமாகிய ஞானத்தலைவனை ஒருபோதும் மறக்கலாகாது என்று வலியுறுத்தி தமது கந்தர் அலங்காரத்தில் சேர்ந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்மனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதற்கொரு தாழ்வில்லையே என்று கூறுகிறார். இதன் மூலம் இறைவன் திருவடியை மறக்காமல் இருப்பவர்க்கு ஒரு தாழ்வில்லை என்கிறார். மகான் ராமலிங்க சுவாமிகள் தமது அருட்பாவில் சாகா கல்வியை பற்றி ஒரு பாடலில் கூறுவது யாதெனில், சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்து அறிவே தகும் அறிவு மளமைந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் வேகாதக்கால் ஆதி கண்டுகொண்டே எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய் தொழில்தாகும் இந்நான்கையும் ஒருங்கே வியந்துடைந்துலகமெல்லாம் மா காதலுற எலாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம் மண்ணும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்து என தேற்றி அருள் செய்து சிவமே சிற்சபை நடுநின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே என்று கூறுகிறார். இப்படி பல ஞானிகள் சாகா கல்வியின் அவசியத்தை விளக்கியுள்ளார்கள். இன்னும் அநேகம் விளக்கம் சொல்லலாம். இந்த சாகா கல்வியானது ஒரு நாள், 2 நாள், 1 வருடம், 10 வருடம் என்ற கணக்கில் அடங்காது. பல ஜென்மங்களாக இடைவிடாது சொற்குருவையும் சத்குருவையும் பணிந்து பணிந்து அவர் உபதேசம் பெற்று அவரை இடைவிடாது தொடர்ந்து எடுத்த லட்சியத்தை, அதாவது மரணமில்லா பெருவாழ்வை பெறும் வரை நொடிப்பொழுதும் பிசகாது நடந்து கடைபிடித்தும் கேட்டும் நடந்தும் வரவேண்டிய ஒன்றாகும். இப்படி நடந்தால்தான் அக்கல்வியை கற்க முடியும். அவ்வாறு இல்லாமல் அஜாக்கிரதையாக சொற்குரு சற்குரு சொல் தவறி நடந்தாலோ விலகினாலோ தவம் கெட்டுவிடும், சாகா கல்வி பால்பட்டு போய்விடும். அதனாலேயே மகாநபியார் ஓதுவது ஒழியேல் என்கிறார். அதாவது கற்க வேண்டியவற்றை இடைவிடாது கற்க வேண்டும் என்கிறார். இது இல்லறத்தானுக்கும் தன் இகவாழ்வை தேவையான கல்வியை கற்பதற்கும் பொருந்தும், துறவு வாழ்வாளும் தவசிக்கும் பொருந்தும். சாகாதது கல்வியே கல்வி ஒன்றே சிவம் என்று கல்வியின் பெருமை அற்புதமாக நமக்கு இவ்வாறு விளக்கி உரை மூலம் விளக்குகிறார் நமது சுவாமிகள். நமது நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை தரும் பல செய்திகளையும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் தரும் பல செய்திகளையும் நீங்கள் பெற வேண்டுமானால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அரங்கர் டிவி. உங்களிடமிருந்து விடைபெறுவது
தகடூர் இளங்கோ, ஓய்வு பெற்ற ஆசிரியர். நன்றி, வணக்கம்.